எல்லா மான்களும் அப்படியே கூட்டமாக வர்றதை பார்த்தோன்னே வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த மான்கள் எல்லாமே அவங்க மட்டும் வராமல் அவங்க குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு குடும்பமாக வராங்க அப்படின்னு நினச்சி மீண்டும் அவர் அம்பு எய்தறதுக்கு தயாராகிறாரு. அப்போ அவர் மீண்டும் இலைகளையும் நீரையும் சேர்த்து எடுக்கும் பொழுது சிவலிங்கத்தின் மேலே படுது. அது 4வது கால பூஜை செய்ததன் பலனை அவருக்கு கொடுத்துருது. அப்போ அவருக்கு அவருடைய பாவங்கள் கழிஞ்சிருது. அப்போ அவருக்கு தெரியுது, மான் அனைத்தும் சொல்லுது, நீங்கள் ரொம்ப கருணையானவங்க, எங்களை நீங்கள் எங்கள் குட்டிகளிடம் சென்று நடந்ததை சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க. இப்போ நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம், நீங்கள் எங்களை வேட்டையாடலாம், உங்கள் குடும்பத்தினருக்கு எங்களுடைய இறைச்சியை உணவாக தரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அந்த வேடனுக்கு புத்தி வருது. விலங்குகளே எந்த அளவுக்கு சத்தியத்தை கடைபிடிச்சு இருக்கிறாங்க, நாம் இதுவரை நம்முடைய குடும்பத்திற்காக எத்தனை பேரை கொன்று இருக்கோம், எத்தனை பேரை துடிக்க துன்புறுத்தி இருக்கோம், இது நான் செய்த தவறு இல்லவா அப்படின்னு நினச்சி ரொம்ப வருந்துறாரு. நான் மனிதனாக இருந்து கூட விலங்குகளிடம் இருக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு நினச்சி அவர் மிகவும் வருந்துறாரு. அப்போ சொல்கிறாரு, மான்களே நீங்கள்லாம் திரும்பி போயிருங்க, நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்க,